ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாது என்று சுவாக்கியத்தோம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கொடுத்ததாக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கேட்கிறார், ஆசீர்வதிக்கிறார். என்ன நோக்கத்தில் வந்திருக்காங்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அந்தவரை இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள் அழைக்கப்படுகிறாரே, ஆவியானவர் இங்கு அசைமாறி தரப்போது வழிநடத்த வல்லதாக இருக்கப்படுகிறாரே ஒரு காரணம் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கேட்கிறார். சிறுபிள்ளை பிறகு வாழ்வு நீங்களோட ஆசீர்வதிக்கிறார். சபையை சபையை சுற்றி வழி அடைக்கிறோம். அது தடைப்பட்டது கொண்டு வருகிறார். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவ சபையாரை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இந்த ஆராதனை விசேஷித்த நாள். இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாள். இவ்வளவு நாள் இல்லாத இன்னைக்கு ஒரு விசேஷித்தமான காரியம். குருத்தவளை கையை வச்சு என்ன பண்ணோம், நம்ம பாட்டை பாடுவோம். குருத்தவளை குரு பாடு பாடுவோம். ஓசனா பாடுவோம். இயேசுவின் ஆசை. இந்த 40 நாட்கள் பாடுகள் நாட்களிலே இன்றைக்கு பவனி நாள். அநேக சபைகளிலே பவனி செல்கிறார்கள். அதில் பாராட்ட வேண்டியது ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை பார்க்கிறோம் உயிர் தேடுகிறது முக்கியம். பிறந்தார், எல்லாரையும் வாழ்ந்தார், பிறந்தார், நமக்காக பிறந்தார், பாவத்தை மன்னித்தார், ஆசீர்வதித்தார். ஆனால் இது அப்படி இல்லை. நமக்காக மரித்து நமக்காக உயிர் தேடினார். அல்லேலூயா. ஆகையினால கொஞ்சம் கூட நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணும்னா அல்லேலூயான்னு சொல்லணும், சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும். எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எனக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நோக்கங்களை நிறைவேற்ற, தேவைகளை சந்திக்க இதுதான் இடம். ஒரு விடுதலைன்னு சொன்னால் இந்த ஐக்கியம் தான் விடுதலை. அல்லேலூயா. நீ யாரானா இல்லை இல்லை. ஆனால் ஐக்கியத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம சிந்தை எல்லாம் அவருடைய பாதத்தில் இருக்கும்போது தான் இந்த நோக்கங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த குருத்தவளை ஞாயிறு இது நம்ம மாத்திரம் நினைக்காதீங்க, உலகத்திலே. அல்லேலூயா. எந்த பண்டிகை எந்த காலம் உலகத்தில் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவின் உயிர் தேர்தலும் கிறிஸ்து பிறப்பும் இதுதான் உலகமே. அதனால நீங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கும் கொஞ்சம் நிறந்த இந்த குருத்தவளை நேரம் தொடர்ந்து பண்ணிட்டு என்னுடைய மகனும் ஜீசஸ் கான்ஸ்டல் மாணவர்கள் பேசிட்டு அவங்களோட பேசும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் நான் சொல்றேன்னா, பணத்தில் பெருமை இல்லை, உலக ஐஸ்வர்யத்தில் பெருமை இல்லை, தேவனுடைய வார்த்தை உட்கொண்டு இருந்தால் நீங்க ஐஸ்வர்யம். அல்லேலூயா. பார்த்து இந்த சங்கீதம் படிச்சாங்க, ஒரு அழகாக தெரிய வச்சாங்க. அவர் நேரம் அதை முடிச்சுட்டாரு. அதனால இப்போ நம்ம வசனங்களுக்கு போகும்போது நீங்கள் சந்தோஷமா சமாதானமா அல்லேலூயா சொல்லி துதித்து யார் சந்தோஷமா அவங்க தான் துதிக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த குருத்தோட ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்தேன், பச்சை ஓடி தான் எடுத்துட்டு போறாங்க. அங்கே ஒரு கழுதையும் அதோட கூட குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து எண்ணத்தில் கொண்டு வாருங்கள். எந்த சபையில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் அது என்னோட சந்தோஷமா இருக்கு. என் ஐயெல்லாம் படிக்கிறேன், அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ யாரும் படிக்க மாட்டீங்க, யாரும் படிச்சு நல்லா படிச்ச பிள்ளைங்க படிச்சுதான் ஆகணும். மத்திய 21:2 உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்படியே மூலவர்கள் ஒருவன் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகளை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. இங்கே முடிஞ்சு போச்சுங்க. ஆண்டவர் கிராமத்திலே கட்டப்பட்ட கழுதை நல்லா கவனிக்கணும்.
சாதா கழுதை அது எங்கே திரும்பிங்கிற கழுதை கட்டப்பட்ட கழுதை ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு 14 மார்ச் 14. அவர்கள் போய் வெளியே இருவழி சன்னதியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அந்த குட்டி எங்க நிற்கிறா? இருவழி சன்னதியில் வந்து நிற்குது. அல்லேலூயா. கட்டப்பட்ட கழுதையை கர்த்தர் விடுதலை கொண்டு வராரு. இந்த விடுதலை கொள்ளும் போது அங்க கடை இருக்குதா இல்லையா? ஏன்னா அவனுக்கு வந்து கேட்கிறான், வந்து சொல்றாரு பாருங்க, முன்கூட்டியே சொல்றாரு, நீங்க அதை அவுக்கும் போது அங்க கிராமத்துக்கு இதே அவுக்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க. இந்த சாத்தான் வந்து என்ன எவ்வளவு தடை பண்றாங்க. ஒரு ஆத்மா சேவை பண்ண முடியாத, ஒரு ஆத்மாவை கொண்டு வர முடியாது, நம்ம கஷ்டப்படணும் சொன்னா அந்த கட்டுல கொண்டு வர நமக்கு திராணிடாதுன்னா விசாசுடைய கட்டுதல். அல்லேலூயா. இப்படி கட்டு இருக்கும் போது அதை கட்ட அவுக்கு வந்து அது எங்க நிக்குதா? இருவழி சந்ததியில நிக்குது. 2 வழியில வந்து நிக்குது. அதுக்கு புரியல கொண்டு வந்து நினைக்கிறான். அங்கதான் 11 படிமா. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தின் ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். 5 படிங்க. அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். கர்த்தர் விடுதலையாக்குள்ளதான் கட்டணும். சந்தோஷமா நாளையிலே சொல்லுங்க. சந்தோஷம் இல்லாதவங்க நாளையிலே சொல்லுங்க. உஷாரா இருக்கீங்க, பரவாயில்ல. அதெல்லாம் அப்படி இருக்கும்போது நாளையிலே சொல்லுங்க. கஷ்டம் உங்களுக்கு இந்த வசனத்தை ஏன் கோட் பண்ணிக்கிறான்னு சொன்னா, நான் நிறைய பேச வரேன். அங்கேயும் ஆர்குமெண்ட் இருக்குது. நீங்க சபைக்கு ஒரு ஆத்மா கொண்டாடும் போது வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒத்துப்பாங்க, சனிக்கிழமை வரைக்கும் ஒத்துப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வயிற்று, சனிக்கிழமை நைட்டு வயிற்று போடுவான் கரெக்டா. சிஸ்டர் வரலாறு இல்லை, அடுத்த வாரம் டெஃபரெண்டாக வரேன். ஓகே, காலி பண்ணுறேன், செகண்ட் காலி பண்ணுறேன். இதை தான் இதை சொல்கிறாங்க. அந்த 5ஆவது சொல்கிறான், இதை ஏன் பண்ணி என் காரணம் ஓடும். அவங்க கட்டமைத்தால் இந்த கழுதையா இவர் கட்டமைப்பு சொல்கிறார். அந்த கழுதைக்கு நல்லா கவனிங்க சாசன். அங்கே கட்டமைத்து வாருங்க இவர் தான் சொல்கிறாரு. இவர் கட்டமைப்பு அந்த கழுதை கட்டமைக்கப்பட்டு இங்கே உட்காருங்க. நீங்க எதிர்வெல்லாம் கட்டமைக்கப்பட்ட கழுதைகள். நல்ல கழுதை சொல்ற சட்டத்தை நான் பேசுறேன். உங்க உட்காரிகள் அத்தனை பேரும் கட்டமைக்கப்பட்ட கழுதைகள். ஏத்துக்கு ஒரு வலையில சொல்லுங்க. 7:13 இறுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அது வழியாய் பிரவேசிக்கிறது அனைவரும். இந்த இரு வழி வந்து ஜீவ வழி, மரண வழி. ஆமென் ஆமென். 2 வழியில வந்து நிற்கிறாங்க. எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தவங்க அங்கே வந்து கரெக்டா அழகா கொடுக்காடி. ஆனால் எங்க வந்து நிற்குது? இரு வழியில அது வந்து நிற்குது. யாக்கோ படிக்காதீங்களா? யாக்கோ 1:8 பார்த்தா இருமனம் உள்ளவன் வழியில் எல்லாம் நிறைவேற்ற இருமனம் யாருக்கு இருக்குது? அவங்க இருபத்தெல்லாம் இல்லைங்க. 1:18-21 2 நினைவுடையவர்கள். ஏன்னா இரு வழியில அது வந்து நிற்குது. 2 நினைவு. அது வந்து படிக்கும். 1:18-21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளிலும் குந்தி குந்தி எழுதிக்கிறீர்களோ. இரு நினைவு. அதுதான் உடனே நான் கண்டிச்சு பேசுறேன். 2 போட்டுருங்க. கர்த்தர் தான். தீர்க்கிறதா சபைதான். அல்லேலூயா. என்னைக்கு நமக்கு வயதாக்கி வரணும், உங்க குடும்பத்துக்கு கடலுக்கு பிரச்சனை இல்லைங்க, சமாதானமும் வரல. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வரலாம், சமாதானம் கிடையாது. சமாதானம் கிடையாது. இந்த சமாதானம் வரணும்னா எங்க வரணும்? தூங்குதல் கேட்கலாம். இன்னும் நீங்க வந்து எவ்வளோ 2 குந்தி எழுந்து ஆக கட்டமைக்கப்பட்ட பிறகு கூட அந்த ஆத்மா குறிப்பிட்ட கட்டெல்லாம் கட்டிட்டு தான் நம்ம கொண்டு நீங்கள் உட்கார வச்சுக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? சத்தியம் விடுதலை செய்யணும். யார் எப்படி சத்தியம் விடுதலை செய்யணும்? நல்லா கவனிக்கலாம். சதை விடுதலை ஆகலாம். வசந்தோட 19 திமிர்வாதக்காரர் விடுதலை ஆகலாம். எரிகோ குருடன் விடுதலை ஆகலாம். ஆனால் 18 வருஷம் கூனியாக இருந்தவர் விடுதலை ஆகலாம். அந்த சபையில் இயேசுக்கு இருக்காரு. எங்க இருக்காரு? சபையில இருக்கிறாரு. படிச்சு பாருங்க. நான் ஒன்றுதான் பேச நிறைய பேச வேண்டிய சும்மா சிம்பிளா பாருங்க. அங்க சபையில நிற்கிறாரு. அப்போ ஒரு பூமியை உங்களுக்கு எப்படி தெரியாது.
தூங்கினா இந்த தலை வந்து அவங்க பார்க்கணும். எழுந்து தலை பாடுவோம் தூங்கிக்குவோம் அடிக்குவோம். அவங்க எதெல்லாம் பார்ப்பாங்கன்னா பூமியை பார்க்கணும்னா தேவனுடைய பாதத்தை பார்க்கணும் அர்த்தம். ஒரு அண்ணனே சொல்லுவேன் புரியல. வானவருடைய சிங்காசனம் நம்ம பாதப்படி தான் அந்த பூமியை பார்த்துருக்கலாம். மக்களுக்கு என்ன பண்ணிப்போம் தொடர்ந்து அந்த தேவனுடைய பாதத்தை பார்த்துட்டே இருந்தான். அவளுக்கு பயம் இன்னைக்கு இதுக்கு அது நம்ம சொன்னோம். அவன் எடுத்துக்கணும் அவன் எடுத்து விளையாடலாம். அவங்ககிட்ட விளையாடலாம் எல்லாம் இது அவங்க இது நம்ம எடுத்துக்கணும். ஆக இந்த பூமியானவர்களுக்கு அங்கே ஒரு விடுதலை. இப்போ 11:7 அவர்களை அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். இப்போ கழுதை என்ன வந்து இயேசுவிடத்தில் இந்த நல்லா கவனிக்க ஸ்டார்ட் பண்ணி கட்டப்பட்ட கட்டவிட்டாங்க. அது வரும்போது இருவழி சொல்லி நின்று போச்சு. அங்கேருந்து அதுக்கு சொல்லி எட்டு வராது. இங்கே வந்து ஒரு பெரிய அதிசயத்தை காமிச்சாங்க. அது அவர்கிட்ட வந்து இப்போ சாத்தான தடை இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே முறையாக வந்து இங்கே சேர்ந்தாச்சு. நீங்கள் நம்ம என்ன வந்து சேர்ந்தாச்சு அவருக்கு வலையிலையா கழுதை இயேசுதான் வந்தது. அப்போ யோவான் 6:37 சொன்னாரு என்னிடம் வருகிறேன் நான் புறமே தள்ளி வந்தது. அப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். பதினொன்று வாரம் சுமக்கிறவர்கள் என்னோடும் வாரம் நாம் யோவான் 6:30 இங்கே படிங்க தயவுசெய்து. 6:35 இயேசு அவரை நோக்கி ஜீவ அப்போ நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஒரு காலம் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டீர்கள், கண்டோம் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். முதல்ல அந்த வசனம் எப்படி வருது படிங்க. இயேசு அவர்களை நோக்கி நல்ல கவனிங்க. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. நல்ல கவனிங்க. ஜீவ அப்பம் நானே. ஒரு மனுஷனுக்கு எது அவசியம்? ஒரு மனுஷனுக்கு எது அவசியம்? ஜீவன் தான் அவசியம். ஜீவன் அப்ப இல்லை தூங்குறீங்களா? அப்பதான் ஜீவன் ஜீவன் தான் அவசியம். அந்த அப்பம் தான் ஜீவ அப்பம். அந்த அப்பம் தான் இயேசு கிறிஸ்து. இது படிங்க. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான். நல்ல கவனி. அவனுக்கு என்ன ஐடியா? ஒரு காலமும் பசி. இந்த இடத்த என்ன யோசிக்கிறீங்க? ஒரு காலம் பசி அடையினா 4 அப்பத்துக்கு மேலே 5 அப்பத்துக்கு சாப்பிடுவோம். எப்படிக்கா சார் என்ன விஷயம்? ஜீவன் தகுதி ஆகிப்போச்சு. அந்த ஜீவன் மேல பயம் இல்லை, அதான் பசி இல்லை. இருக்குமா இருக்காங்க 4 ரூபாய் இந்த வயசு அசால்ட்டா தைரியம் ஒரு விட்டு போட்டு சாப்பிடுவோம். யாரும் விட்டு வசந்தா விட்டு இப்படி சில காரியம் வரும்போது இந்த வார்த்தை நல்லா பண்ணிருப்பாங்க. பண்ணுங்க. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன். பக்கத்துல வர பாருங்க. விசுவாசம் அது எப்படி வந்து பாருங்க. விசுவாசம் நம்பிக்கை. என்னிடத்தில் நம்பிக்கை. என்ன நம்பின ஒருபோது நான் என்ன பண்ண தாழ்ச்சி அப்படி படிங்க. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தோம், விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். எப்படி சொல்றாரு லாஸ்ட்ல? எந்த சர்டிபிகேட் கொடுத்து வாங்கி என்னை கண்டிருந்தோம், விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். தெரிஞ்சும் கண்டும் நான் அவன் தேவன் என்று அறிந்தும் சோத்தறியாமல் புதியாமல் சிந்தனைகளை வீரராகி இருதை வீரர்கள். அதான் கொடுக்குறவர்கிட்ட போய் நீ கையை நீட்டாத. எங்கே போய் எங்கேயும் மண் கிட்ட கல் கிட்ட கையை நீட்டிங்க எப்படி கிடைக்கும்? இவ்வளவு அழகா சொல்லுங்க. இழுத்து பிடிக்கணும் பணம் வருது. அதெல்லாம் எல்லாரும் அவங்க சப்போர்ட் பண்ணி மார்ல கையை வச்சு தீனி தூண்டுனா இந்த இயேசுக்கு சர்டிபிகேட் ஒவ்வொரு ஆத்மாவும் சிதறடிக்கப்படாது. சிதறடிக்கப்படாது. கண்ணீர் வராது, கவலை வராது, துன்பங்கள் வராது, கஷ்டங்கள் வராது, நிந்தைகள் வராது, அவமானங்கள் வராது. சொல்லலாம். இங்க சபையில ஜபம் நடக்கும். ஜபம் என்றாலே என்ன? அங்கதான் டிமாண்ட் ஆகும். சபை வளர்ச்சியில சபை ஜபம் இல்லை. இந்த கழுதை கெட்டா ஒரு பழமொழி சொல்லுவோம். கழுதை கெட்டா எங்கேயா? அருள்மொழி
ராஜகிட்ட அரண்மனை போவோம். குட்டி செவரு போயிருக்கு. இந்த குட்டி செவருல கழுதி இவ்வளவா இந்த மனுஷன் இப்படி பண்ணிக்கிறாங்க. உண்மையாக பண்ண மாட்டாரா? ஏன் விசுவாசிக்கல? ஏன் கேட்டு வாங்குற? ஜெபம் கம்மி. ஜெபம் என்றாலே கம்யூனிகேஷன் வித் காட், தேவனோடு இடைப்படுவது கம்மி, குறைவு. இப்போ சபையில் இருக்காரு ஒரு சபை யாருன்னு சொல்லுங்க, 2 பேர் சொல்லுங்க, 4 பேர். அப்போ 2 10 ஜெபத்தை கேட்டு டாடி சொல்றாரு, இந்த பிள்ளைங்க ஜெபிச்சிருக்காங்க, ஒரு 3 ஆப்ஷன் போய் அவங்க வந்து கொடுத்து 2 பேர் அப்படி ஓடிட்டாங்க. என்னப்பா ஆண்டு வடிச்சாரு என்ன ஒன்று 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. 1 ஆப்ஷன் என்ன ஒன்று அவன் கேட்குறாங்க, ரொம்ப வயசு தரவு பசு வரும், 10 பசு வரும். அப்படி காலையில் கொட்டைகள் காலையில் கொட்டைகளை பார்த்தா 10 கம்மி மதியம் மலைகிட்ட ஜெபம் கேட்கப்பட்டது. சந்தோஷம் போயிட்டு வெளியே போய் பக்கத்து ஜெயிச்சு அவன் கொண்டா வந்து 20%. அது இன்னொரு நம்பிக்கையும் 10 பேப்பர் பார்ப்பாங்க, அவங்க 20 கொடுத்துருந்தாங்க. சொத்து வந்து பிரச்சனை வந்துச்சு, ஐஸ்வர் வந்து பிரச்சனை, பணம் வந்து பிரச்சனை வந்து அடுத்த ஆப்ஷன் வேணும் இல்லைப்பா, 2வது ஆப்ஷன் இன்னும் ஆப்ஷன் சந்தோஷம் வந்து செலவு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் வந்து கட்ட பிள்ளைய போடுறது ரொம்ப கடுப்பாகி போச்சு. சும்மா ஜெயிச்சுருப்பாங்க, அவனை வர வச்சு இவனை கேட்டுதான் கொடுக்குறாரு. அங்கே தான் அங்கே டிபார்ட் அங்கே தான் நல்லா கவனிக்கணும். இவனை ஜபிக்கிறான், அவனும் ஜபிக்கிறான். இவன் வந்து தான் கேட்குறாங்க 3 ஆப்ஷன். இவன் வந்து அது கவனம் இவனுக்கு முடிவு சின்னதான் அவன் நல்லா இருக்கும். 3rd வரங்க வந்து 3வது ஆப்ஷன் சொல்கிறான். பெரிய ஆர்குமெண்ட் இது வந்துச்சு. நம்ம இவனா சொல்லுவாங்க, நம்ம ஜெபிச்சா அந்த ஊருக்கு ஆசீர்வாதம் வந்து இந்த சில குருகுலசாலிகள் பேசுகிறாங்க, நம்ம ஜெபிச்சுதான் அவங்க ஆசீர்வாதம். ஜெபம் அப்படி வந்து போகுது. 3வது ஆப்ஷன் வந்து நம்ம சொல்லலாம், அப்படி இனி இவங்க வந்து பண்ணுறோம் வெறும் வாக்கம். 3வது ஆப்ஷன் எனக்கு கண்ணு போயிடுமா, இன்னும் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. ஒரு கண்ணு போயிடுங்க தேவனுக்கு வந்து நல்லா இவங்க அவங்க தப்பு செய்வாங்க, அப்படி விட்டு வரலாம். என்ன பண்ணுவோம் இப்போ என்னவா இருக்கும் நினைக்கிறேன். ஆய்வுக்குரிய இதை நினச்சி பண்ணுங்க, யாருன்னா நினச்சி சொல்லுங்க. 3வது ஆப்ஷன் இவன் கண்ணு போயிடும். இங்கே இவங்க கொடுத்தெல்லாம் ரெட்டிப்பா அவனுக்கு போட்டு 3வது ஆப்ஷனுக்கு வரும்போது என்ன சொல்கிறேன், கண்ணு போயிடும். அவனுக்கு 2 கண்ணு போயிடும். அதுதாங்க ஏன் தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறா. ஆவில வளர்றதுக்கு அது பதில் சொல்லுவாங்க. அவருக்கு 2 கண்ணம் போயிடும், ஒரு கண்ணம் போயிடும். இப்போ ஜெப டிஃபரன்ஸ் என்னன்னா, அவன் ஜெபிச்சுட்டு வந்து சபைக்காக, சபை மக்களுக்காக, சபை பகுதிகளுக்காக, அந்நியர்களுக்காக, பொது மக்களுக்காக விழுந்து ஜெபிக்கிறான். தன் குடும்பத்துக்கு அவன் ஒன்றுமே கேட்கல. இவன் தன் குடும்பத்துக்கே கேட்டது தான் 3 ஆப்ஷன் தருவாங்க. இடத்துல கொடுத்தாரு, 10 கேட்ட 10 கொடுத்தாரு, ஒரு பொண்ணு கேட்ட ஒரு பொண்ணு கொடுத்தாரு. அவங்க ரெட்டிப்பா கொடுத்தாங்க. அவன் இனி ஜபத்தில் இதை கேட்காத, அவர் கேட்காது. அதை போல என் பிரச்சனைக்கு இருக்குது, ஒரு பிரச்சனைக்கு நிகழ்ச்சி இருக்குது, பிரச்சனை நீங்களா இல்லையா? ஏன் இதை நடந்து சொன்னா, இந்த வார்த்தை புரிதா இல்லையா? ஜெப ஜீவியம் எதுக்கு ஒரு கண்ணு போனாலும் என் எதிரிகள் என்ன 2 கண்ணு போனோம். சபைதான் நடந்துட்டு விஷயம், சபைதான் நடந்துட்டு விஷயம். இவங்க ஆகணும் இல்லை, எல்லா சபையும் நான் பேசுகிறேன். சபையில் தான் நடக்குது. காரணம் ரயர் ஜெபம் ஜீவியம் தாறுமாறாக இருக்கிறாங்க. அப்போ உள்ளத்தில் மிருகங்கள் வாசம் செய்யுது, இயேசு வாசம் செய்யுது. முதல்ல கேட்ட ஐஸ்வர்யம் தரித்திரம் நீங்கிச்சு, தரித்திரம் நீங்க 2வது கேட்குற உள்ள புள்ளியாக பக்கத்தில் கண்டிப்பாக வாசல் 3000. இந்த மாதிரி கேட்டு இந்த ஜெபம் வந்து நம்மளுக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது வரமன்னர் நினைச்சுதாவே ராஜ்யம் வருகிறார். அவங்க நிறுத்திக்காங்க போதுங்க ஜெபம். ஆண்டவருடைய ராஜ்யம் வருகிறார்.
அவன் ராஜ்யம் வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டா தாவுக்கு தெரியாது அதை கேட்குறேன் கொடுப்பாரு. அதை நம்ம தைரியமாக என்ன பண்ணோம், ஜெப ஜீவித்தில் இந்த தேவனுடைய பாதத்தை 2 பேரும் அக்கா தாங்கிச்சு சத்திய தெரிஞ்சுங்கன்னா ஒரு வழிப்பு வழியே பார்த்துருவோம். அவங்க சமைச்சிருந்தா உணவு பாதத்திலே ஒரே சட்டையை கொடுத்தாரு. அவரோ மாட்டாலோ நல்ல மரியாதை எடுபடாத பங்கு தேர்வு பாதம் ஒன்றே போதும். பாட்டு பாடுற பாஸ்டர் நீங்களும் பாடுவீங்க, அந்த பாதத்தை எவ்வளோ தூரம் எடுத்துட்டு போவீங்க, அதான் எனக்கு அவர் உள்ளத்தில் ஊற்றுவார். இங்கே வரும்போது நீங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த கழுதை வந்து எங்கே வந்துச்சு, ஏசி இடத்துல வந்து இப்போ கடைசியாக பார்த்தாங்க படிக்கிறோம் மொத்தத்தால் துவைக்கப்பட்ட இதை எங்கே இருந்த கழுதைக்கு எங்கே வந்து இன்னைக்கு விசேஷப்பட்டவங்க யாருல திராட்சை செடியில் கட்டாங்க ஏசு அதனால அதனால ஜனஜீவித்தோட ஆசை நல்லவர். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். சமூகத்திலே கையாகவே கட்டப்பட்ட கழுதையாகவே நமக்கு தேவன் நல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் சோதனம் பண்ணுவோம். கட்டப்பட்டிருந்த நிலைமையிலே தேவன் நம்மை விடுதலையாக்கி சமாதானத்தை நடத்த முடியாது. சோதனம் பண்ணுவோம். பேசின ஊழியர்களுக்கு பயன்படுத்தலாம் கேட்கிற ஜனங்களையும் ஆசீர்வதித்தால் சோதனம் பண்ணுவோம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டு மனமகிழ்ச்சியான ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் அன்மையான உரைக்காரனை கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்கள் சிறுவை பாராட்டினை நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய உள்ளத்திலையும் ஆண்டவர் மெய்யான ஒரு ரட்சிப்பும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் காத்து கொண்டுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிறார்கள். ஒருவராக நாங்கள் இழந்து போகக்கூடாதப்பா. நீ வரும்போது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு நாங்கள் சந்திக்க உதவி செய்கிறார்கள். அந்த அனைத்து பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். சமாதானத்தோடு கொண்டு போகிறார்கள். பெரிய காரியங்களை செய்யும். நாம மகிமைப்படுத்தும். இரத்தத்தால மூடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லி நாத்துமாவே எல்லோருமே பரிசுத்த நாமத்தில் நாத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் இந்த மேலும் கர்த்தருடைய வருகைகள் மற்றும் நம் அனைவரோடும் இருந்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகம்